முதல் சந்திப்பு. எபிசோட் 6. வீட்டிற்கு வந்த திவ்யா அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னடா இவ்வளவு யோசனை என்று அவளது அம்மா கேட்டார். ஒன்னும் இல்லம்மா, ஆர்த்திக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு அவளோட வெளியே போகணும் என்றாள். ஆர்த்திக்காகவா என்று அம்மா கேட்டார். ஆமாம்மா, அவ கொஞ்சம் ஒர்க் இருக்காம். சரி, கவனமா போயிட்டு வாங்க. ஆனா மாலைக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சரி மா என்று சந்தோஷமாக சொன்னாள் திவ்யா. அங்கு ஆர்த்தி ஹாஸ்டல் வார்டன் ஐ பார்க்க சென்றாள். மேம், நாளைக்கு கொஞ்சம் வெளியே போக பர்மிஷன் வேணும். எதுக்கும்மா? என் ஃப்ரெண்ட் திவ்யா கூட ஒரு வேலைக்காக. வார்டன் சில நிமிடம் யோசித்துவிட்டு, சரி, மாலை 6 மணிக்குள்ள ஹாஸ்டல் வந்துடணும். தேங்க்யூ மேம் என்றாள் ஆர்த்தி. வெளியே வந்ததும் ஆர்த்தி திவ்யாவிற்கு கால் செய்து நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் என்றதும் திவ்யாவும் நானும் பர்மிஷன் வாங்கிவிட்டேன் என்றாள். ஓகே, நாளை சீக்கிரம் ரெடியாக இரு என்று திவ்யா போனை வைத்தாள். அதன் பின்புதான் தினேஷை பற்றி தேட ஆரம்பித்தாள் திவ்யா. மறுநாள் திவ்யா வந்ததும் போலாமா திவ்யா? வா போலாம் என்று ஆர்த்தி திவ்யாவை இழுத்தாள். திவ்யா ஆர்த்தியிடம், ஓய் இருங்க மேடம், ஏன் இவ்வளவு அவசரம்? வெயிட் என்றதுமே ஆர்த்தி அமைதியாக சரி, வெயிட் பண்ணுறேன் என்று சற்று சோகமானாள். அதை பார்த்த திவ்யா, ஓய் why are you dull, be cool என்றதும், ஓகே, ஆனால் என்னதான் செய்ய போற சொல்லு என்றாள் ஆர்த்தி. உடனே திவ்யா ஆர்த்தியின் கையை பிடித்து, ஆர்த்தி என்னை பாரு, அவன் காலேஜ் நேம் தேடி எடுத்து விட்டேன். ஆனால் அவனை எப்படி தேடுவது? அவன் நேம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதும் காலேஜ் உள்ள நம்மள விடுவாங்களா? அப்படியே உள்ளே விட்டாலும் எப்படி கண்டுபிடிப்பது? இவ்வளவு விஷயம் இருக்கு என்றாள் திவ்யா. சிறு மௌனத்திற்கு பின் ஆர்த்தி கேட்டாள், அப்போ அவனை பார்க்க முடியாதா என்று பாவமாக கேட்டாள். உடனே திவ்யா அவளிடம், ஏய் இரு, உடனே ஃபீல் பண்ணாத, யோசிக்கலாம், ஏதாவது ஐடியா கிடைக்கும். நான் சொன்னேனா முடியாது என்று? அப்படி ஏதும் இல்லை சரியா என்றதுமே ஆர்த்தி முகம் மலர்ந்தது. சரி வா போலாம், நடப்பது என்ன என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று இருவரும் பயணத்தை தொடர்ந்தார்கள். திவ்யா யோசித்துக் கொண்டே வந்தாள். ஆர்த்தி மனதில் குழப்பம் மட்டுமே இருந்தது. அவன் என்ன சொல்வான் என்ற குழப்பம் இருந்தாலும், எப்படியோ நம் மனதில் வைத்த காதலை சொல்லியே ஆக வேண்டும் என்று ஒரு புறம் இருந்தது. இருவருடைய பயணம் குழப்பம் மற்றும் தவிர்ப்பில் தொடர்ந்தது. குழப்பம் மற்றும் தவிர்ப்பிற்கு இடையே இவர்களது பயணம் முடிய இருவரும் அவன் இருக்கும் கல்லூரிக்கு வந்தனர். அவன் படிக்கும் கல்லூரி மதிய நேரம் முடியும் என்பதால் திவ்யாயும் ஆர்த்தியும் வந்து சேர அந்த நேரம் சரியாக இருந்தது. திவ்யா மற்றும் ஆர்த்தி இருவரும் கல்லூரிக்கு வெளியே காத்து கொண்டு இருந்தார்கள். அவன் வருவானா இல்லையா என்று. அப்போது ஆர்த்தி கண்களுக்கு அவன் தெரிந்ததும் உடனே ஆர்த்தி திவ்யாவை இழுத்து, திவ்யா திவ்யா என்றாள். ஒருவித மகிழ்ச்சியில், அங்கே பாரு தினேஷ், பாரு பாரு என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் கத்தினாள். அவனை பார்த்ததும் ஆர்த்திக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. யார் என்று திவ்யா கேட்டதுமே உடனே ஆர்த்தி, அதோ ப்ளூ ஷர்ட், கையில் பிளாக் பேக் வைத்து இருக்கான், அவன்தான் என்றாள். ஓ நைஸ் சாய்ஸ், போட்டோ விட நேரில் அழகாக இருக்கான் என்றாள் திவ்யா. திவ்யா ஆர்த்தியிடம், சரி வா பேசலாம் என்று ஆர்த்தியிடம் சொன்னதுமே ஆர்த்தியின் இதயம் வேகமாக துடித்தது. இத்தனை நாட்கள் நினைவில் மட்டும் இருந்தவன் இப்போது கண்முன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த அந்த நொடியே உலகமே நின்றது போல இருந்தது. பேச வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் கால்கள் மட்டும் முன்னே செல்ல மறுத்தது. தினேஷ் சிரித்தபடி நண்பர்களுடன் பேசிக்கொண்டு சென்றான்.
அந்த சிரிப்பை பார்த்ததும் ஆர்த்தியின் முகத்தில் தானாக புன்னகை வந்தது. ஆனால் அடுத்த நொடியே ஒரு பயம் அவளை ஆட்கொண்டது. அவனுக்கு என்னை ஞாபகம் இருக்குமா என்ற கேள்வி மீண்டும் அவள் மனதை வாட்டியது. உடனே இல்லை, வேண்டாம் என்றாள். அதை கேட்ட திவ்யா ஏன், என்ன ஆச்சு? வா, நீ வேண்டாம் என்பதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தோம் என்று கோவத்தில் கத்தினாள் திவ்யா. ப்ளீஸ் வா திவ்யா என்று ஆர்த்தி திவ்யாவை அழைத்து சென்றாள். திவ்யா கோவமாக, சரி, இப்போ என்ன செய்ய போற என்று கேட்டாள். ஆர்த்தி மௌனமாக இருந்தாள். இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று திவ்யா கேட்டதுமே ஆர்த்தி கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆர்த்தி அழுவதை பார்த்த திவ்யா அவளை விட்டு சற்று தள்ளி நின்றாள். ஆர்த்தி திவ்யா அருகில் சென்று, திவ்யா, அவன் மேல் நான் என் முழு அன்பையும் வைத்துவிட்டேன். ஆனால் அவன் மனதில் நான் இல்லை என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் அவன் நினைவுகளில் நான் இல்லை என்றால் என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் என்றதும் திவ்யா கோவமாக, எல்லாம் தெரிந்து தான் இங்கு வந்தோம். இப்போது இப்படி சொல்லுற, லூசா நீ, பைத்தியமா உனக்கு என்று திட்டித்திர்த்தாள் திவ்யா. ஆர்த்தி உடனே திவ்யாவிடம் எனக்காக என்று கெஞ்சியதும் திவ்யா ஓகேவா, போலாம் என்றாள். திவ்யாவும் ஆர்த்தியும் தங்கள் ஊருக்கு திரும்பினர். அந்த இரவு திவ்யா ஆர்த்திக்கு போன் செய்தாள். இன்று நீ அவனை பார்த்துட்ட, ஆனா பேசவே இல்ல. இப்படியே எவ்வளவு நாள் ஓட போற? ஆர்த்தி அமைதியாக இருந்தாள். உனக்கு 10 நாள் டைம். அதுக்குள்ள அவனிடம் உன் காதலை சொல்லணும். இல்லனா நானே அவனிடம் சொல்லிடுவேன் உன் காதலை என்று திவ்யா சொல்ல. திவ்யா என்று பதற்றத்துடன் அழைத்தாள் ஆர்த்தி. நோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஓன்லி 10 days. ஓகே, குட் நெட், பை என்று போனை வைத்தாள் திவ்யா. திவ்யா போனை வைத்ததும் திவ்யா சொல்லிய 10 நாள் என்ற வார்த்தை ஆர்த்தியின் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. 10 நாட்களில் தன் வாழ்க்கையே மாறலாமா என்ற உணர்வு அவளுக்குள் எழுந்தது. தினேஷை கண்டுபிடித்து விட்டாள் ஆர்த்தி. ஆனால் அவனிடம் பேசும் தைரியம் அவளுக்கு இல்லை. தன் காதலை அவள் சொல்லுவாளா? இல்லை. அவன் நினைவில் அவள் பயணம் தொடருமா என்று அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.